இயற்கையில் கிடைக்கும் சாதாரண கீரை போன்ற பொருட்களிலிருந்தும் எதிர்கால தொழில்நுட்பம் உருவாக முடியும் என்பதை இந்த தொழிற்சாலை நிரூபிக்கிறது. முதலில் பசுமையான கீரைகள் தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு பெரிய ஹாப்பரில் இறக்கப்படுகின்றன. அதன்பின் அவை பலத்த நீர் தெளிப்பு அமைப்பில் முழுமையாக சுத்தம் செய்யப்படுகின்றன. சுத்தமான கீரைகள் அதிவேக உலர்த்தும் அறைக்குள் சென்று அதிக சக்தி வாய்ந்த காற்றால் உலர்த்தப்படுகின்றன. பின்னர் அவை கூர்மையான பிளேட்கள் கொண்ட ஷ்ரெட்டர் இயந்திரத்தில் நுண்ணிய துண்டுகளாக வெட்டப்படுகின்றன. அடுத்து அந்த கீரை துகள் ஹைட்ராலிக் பிரஸ் மூலம் அழுத்தப்பட்டு ஆழமான பச்சை நிற குளோரோஃபில் திரவம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த திரவமே எதிர்கால சக்தி உற்பத்தியின் அடிப்படை மூலப்பொருளாக மாறுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட திரவம் பல அடுக்கு வடிகட்டிகள் மற்றும் அதிவேக சென்ட்ரிஃபியூஜ் அமைப்புகள் மூலம் மேலும் சுத்திகரிக்கப்படுகிறது. தேவையற்ற துகள் மற்றும் கழிவுகள் முழுமையாக நீக்கப்படுகின்றன. அதன்பின் சுத்தமான குளோரோஃபில் சாறில் குறிப்பிட்ட கனிமச் சேர்மங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ரியாக்டர் தொட்டியில் கலக்கப்படுகின்றன. இங்கு வேதியியல் வினை ஏற்பட்டு சக்தி சேமிக்கும் திறன் கொண்ட எலக்ட்ரோலைட் உருவாகிறது. இந்த பச்சை எலக்ட்ரோலைட் துல்லியமான தானியங்கி அமைப்புகள் மூலம் பேட்டரி செல் உள்பகுதிக்குள் நிரப்பப்படுகிறது. பின்னர் லேசர் சீலிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தி ஒவ்வொரு செல்லும் பாதுகாப்பாக மூடப்படுகிறது. அடுத்து தயாரான பேட்டரிகள் மின்சார சோதனை பிரிவில் இணைக்கப்பட்டு அவற்றின் செயல்திறன் பரிசோதிக்கப்படுகிறது. சக்தி அளவுகள் டிஜிட்டல் மீட்டர்களில் உயர்வதை காணலாம். இறுதியாக பரிசோதனையில் வெற்றி பெற்ற பசுமை சக்தி பேட்டரிகள் தானியங்கி லேபிள் மற்றும் பேக்கிங் அமைப்புகள் மூலம் தொகுக்கப்பட்டு விநியோகத்திற்கு தயாராக்கப்படுகின்றன. இவ்வாறு இயற்கையின் சக்தியை தொழில்நுட்பத்துடன் இணைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதிய தலைமுறை எகோ பேட்டரிகள் உருவாகின்றன.